ஆனியன் பக்கோடா செய்ய போகிறேன். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியான ரெசிபி. இதுக்கு வந்து 1 கப்பு கடலை மாவு, இதில் ஒரு 1/4 கப்பு இல்லை ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஆனியன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. பெருங்காயம், மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப. கடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்கும் போது ஒரு கரண்டி எண்ணெயை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சிம்பிளான ரெசிபி, பசங்களுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். கிறிஸ்பியான டேஸ்டியான பக்கோடா ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடணும். இதை நீங்கள் வந்து பாகற்கால, முந்திரி பருப்பில், புதினா இதில் எல்லாமும் ட்ரை பண்ணலாம்.